வணக்கம். நான் நினைக்கிறேன் இந்த ஈழத்தில் அந்த ஒருத்தர் ஒரு ஆளை தான் கல்யாணம் கட்டணுமென்ற அந்த சட்டத்தை இல்லாமாக்கி கனவேரை கட்டலாம்ன்றது ஒன்று கொண்டுறணும். ஏனெண்டா இப்போ அங்கே பல பேருக்கு ஹேண்டிகேப், அதாவது அங்க இனம் விட்டவர்களாக இருக்கிறார்கள். மற்றது இப்போ பல ஆண்கள் இல்லை அல்லது பெண்கள் குறைவு சில இடங்கள் அப்படி எல்லாம் இருக்குது. அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் உண்மையிலே எங்களோட சந்ததி பெருகணும். இது தமிழர் இனம் இன்னும் அழிஞ்சு கொண்டு போகுது. அப்போ இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தியன்றா அது அப்படியே இருந்து கொண்டிருக்கும். தமிழ் இனம் பெருகாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு கொண்டு போகுது. அப்போ அதை விட உண்மையிலே ஒரு ஆள் 2-3 பேரை அவையோட சம்மதத்தோடு தான், இல்லை நான் இது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான்னு சொல்லல, ஒரு சம்மதத்தோட 2 பேரை 3 பேரை கட்டிக்கொண்டு இருக்கலுமெண்டா இருக்க அனுமதிக்கும். இது ஒன்றும் புதுசு இல்லை தமிழர்களுக்கு. முருகனே 2 கடவுள், 2 பஞ்சாதி, சிவன் 2 பஞ்சாதி, இப்படி எல்லாரும் 2 பஞ்சாதியோடு இருந்ததை தான். ஒன்றும் இது இல்லை. நான் இது ஆம்பளைக்கு மாத்திரம் சொல்ல இல்லை, பொம்பளைகளுக்கும் சரி வரும். அவைய சம்மதங்களோடு நடந்தால் நல்லா இருக்கும். இப்போ இஸ்லாமிய தமிழர்களும் அதை செய்யணும் தானே, ரைட்டு. அப்போ அது ஒரு ஒன்றும் உலகத்தில் நடக்காது இல்லை. ஸோ உண்மையிலே அப்படி கட்டணும். அப்படி ஏன்னா அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பாக உதவியாக கூடி இருக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காகனாலும் கல்யாணம் கட்டலாம். ஆனால் அதை விட எனக்கு முக்கியமாக இருக்கிறது தெரியுது என்னென்னா, ஒரு சனத்தொகை பெருகணும், தமிழினம் பெருகணும். இது இப்படியே ஒருத்தர் கல்யாணம் கட்டினா தண்ட மாட்டார் என்று இருந்தால் இன்னும் ஏற்கனவே கணத்தை கொண்டு செத்து போச்சு. இனிமே இப்படி போக இன்னும் வர்ற இதுகள் குறைஞ்சிரும். இப்போ எத்தனை 194 பாடசாலைகளை மூடிட்டாங்களா வடக்கு மாநிலத்தில் தனியாகவே, ரைட்டோ. இப்போ கிழக்கு மாநிலத்தில் இப்படி ஒரு 200 பாடசாலையை மூடிருப்பாங்களா. இப்போ என்னென்னா ஆக்கள் இல்லை, அது சனத்தொகையெல்லாம் குறைஞ்சி போச்சு. அப்போ இதை பெருக்கிறதுக்கும் மேலே இது ஒரு நல்ல வழியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சட்டபூர்வமாகவே அதை கொண்டுறணும், அல்லது ஈவன் பொதுமக்களாகவே கொண்டுறணும் என்று தான் நினைக்கிறேன்.